ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் கட் ஃபேன்சி பேக் நோ ஜிப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நீளம் வந்து 30 சென்டிமீட்டர், அகலம் வந்து 15 சென்டிமீட்டர் ஒரு கிளாத்தில் வந்து எடுத்துருக்குறேன். இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 4 எட்ஜ்லேயும் வந்து ஃபோல்டு பண்ண கிளாத்தில் 4 எட்ஜ்லேயும் 2.5 2.5 லென்த்து பிரெத்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுத்து தைக்க போகிறோம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சி. இப்போ இதே அளவுக்கு லைனிங் கிளாத்து நான் வந்து பிளாக்கில் வந்து எடுத்துருக்குறேன். இதை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது லைனிங் கிளாத் வச்சு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு சைடு இந்த ஒரு இந்த ஒரு அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். வெளியில் உள்ள லைனிங் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து அதை வந்து நம்ம அப்சைட் டவுன் அப்படியே திருப்பிக்கிறோம். அந்த கிளாத்தை திருப்பினோடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எடுத்துருக்க வந்து ரெண்டுமே காட்டன் கிளாத்து, அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து திருப்பியாச்சு. 2 எட்ஜ் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் போட போகிறோம். திருப்பினதுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி இப்போ எடுத்து அதை நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது சைடு வந்து ஒரு நீட்டாக ஒரு வந்து பீஸ் கொடுத்து மடித்து தைக்க போகிறோம். 2 சைடையும் வந்து அதை மாதிரி என்ன பண்ண போகிறோம், ஒரு பீஸ் நீட்டாக ஒரு ஸ்கேல் அளவு ஒரு பீஸ் கொடுத்து நம்ம வந்து அதை மடித்து தைக்க போகிறோம். மடித்து தைச்சாச்சு இப்போ 2 சைடும். இப்போ அடிப்பகுதி நம்ம இப்போ டா மாதிரி வெட்டினோம் இல்லையா? ஸோ அந்த இடத்த வந்து இப்போ இதுலேயும் நம்ம வந்து ஒரு பீஸ் கொடுக்க போகிறோம். உள்ள லைனிங் பிளாக் கலர்ன்றதுனால பிளாக் கலர்லேயே ஒரு பீஸ் கொடுத்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணி தைச்சிருவோம். 2 சைடையும் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்து ஒரு ஸ்கேல் அளவு பீஸ் கொடுத்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து தைச்சிடலாம். இப்போ தைச்சி முடித்தாச்சு. பேகை வந்து இப்போ திருப்பிடுறோம். நல்ல பக்கம் வந்து நம்ம பேகு திருப்பிடலாம். பாருங்கள், பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கைப்பிடி அதுக்கு வந்து தைக்க போகிறோம். பாருங்கள், அழகாக இருக்கும் பேகு. நீங்கள் ஃபேன்சியாக ஷாப்பிங் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து கைப்பிடி வந்து நான் 1 இன்ச்சில் வந்து தைச்சிருக்கேன். இப்போ வந்து 2 சைடும் வந்து ஒரு 2 இன்ச்சு இடைவெளி விட்டு லெஃப்ட்டு ரைட்டும் 2 சைடும் வந்து 2 இன்ச்சு விட்டு நம்ம வந்து தைக்கிறோம். தைக்கும்போது மேலே அந்த எக்ஸ்ட்ரா இடத்துல வந்து தையல் விழக்கூடாது. கீழே மட்டும்தான் தைக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கீழே மட்டும்தான் தைச்சிருக்கிறேன். மேலே வந்து தைக்காமல் கீழே அந்த ஹாஃப் மட்டும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து வெல்க்ரூ இருந்தால் நீங்கள் வெல்க்ரூ வைக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட வந்து பட்டன் வைக்க போகிறேன். ஸோ பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் பட்டன் வச்சு நம்ம பட்டன் வந்து மாட்டுறதுக்கு வந்து அந்த ஹூக்கு கொஞ்சம் ஓட்டை போட்டு அதை வந்து எம்மிங் பண்ணியாச்சு. நம்ம எப்படி ஷர்ட்டுக்கெலாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி எம்மிங் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பேக்கு. ஸோ பட்டன் போட்டுடலாம். பாருங்கள், க்யூட்டாக வந்து ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேன்சியாக வந்து பேக் தைக்கலாம். உங்களுக்கு நல்ல காட்டன் கிளாத் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி லைனிங் கொடுத்து வீட்டிலே தைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.